ஏன் சாராயம் விற்கிறது கம்மியாகுதுன்னு மீட்டிங் ஏன் மக்கள் விவசாயத்துக்கு கம்மியாகுது, ஏன் விலை விவசாயத்துக்கு பொருள் விலை கம்மியா இருக்குது, ஏன் அது வெங்காயம் அதிகமா போகுது? அதான் விவசாயத்தை பத்தி சாராயம் தீபாவளிக்கு இத்தனை லட்சம் கோடி விற்கணும், விவசாயத்துக்கு என்ன டார்கெட் பண்றா, என்ன மீட்டிங் விவசாயத்துக்கு கண்டிப்பே கிடையாது. நீங்க அப்புறம் 200 ஓட்டு காசு வாங்கி எல்லாத்தையும் சேர்த்து அதெல்லாம் நீங்க இல்ல ஐயா, தமிழ்நாடு முழுக்க ஓட்டு காசு எவன் காசு அவன் ஜெயிச்சு வந்தோடனே கரண்ட் ஏற்றுவான், கேஸ் ஏற்றுவான், தண்ணி ஏற்றுவான், வீட்டு வரி ஏற்றுவான், எல்லாத்தையும் ஏற்றுவான், எல்லாம் ஏற்றுவான். அடுத்த மாசத்துக்கு செல்போன் நிறைவேற்றணும்னா அதிகாரம் கரண்ட் பில்லு ஏறுது. அவங்க வரும்போது சொன்னாங்க நாங்க வந்தா குறைப்போம்னாங்க. அவங்க வந்த பிறகு 3 மடங்கு அதிகமா தான் ஆக்குனாங்க. அதுதான் அவங்க சொல்லு ஒண்ணு செயல ஒண்ணு, எதுவுமே உண்மை இல்ல. அந்த உண்மையை தேடி தேர்தல் வந்துச்சு, பந்தல் போட்டு நிக்கல. அது என்ன பண்ணுங்க, மொத்தம் எல்லா நாட்டிலையும் போட்டு ஊரோட என்ன பிரச்சனை என்ன கேட்டுருக்குன்னா நீங்க கட்சி வர வாய்ப்பு கொடுங்க. தேர்தல் பந்தல் போட்டீங்க, எல்லா வேலையும் ரெட்டையிலாம் ஆதரவா நிக்கிறீங்க, அது பேசுவேன் தெரியுது. அதனால திமுகவுக்கு மாற்றி போடுறாங்க, பாமக போடுறாங்க. எங்களுக்கு போட்டே போட விட்டாலும் திமுக போட மாட்டோம். எங்களுக்கு போடுங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க.